மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஹேப்பி நியூஸ். ஜனவரி முதல் சம்பள உயர்வு, அகவிலைப்படி உயர்வு. புத்தாண்டு நெருங்கி வரும் நிலையில் அகவிலைப்படி உயர்வுக்காக மத்திய அரசு ஊழியர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். 2025 ஜனவரியில் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படும் இந்த உயர்வு அதிகரித்த செலவுகளை சமாளிக்க ஓரளவு நிவாரணம் அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அகவிலைப்படி அறிவிப்பு அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீடு தரவுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது. இதனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவருவதில் தாமதம் ஏற்படலாம் என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு 6 மாதங்களுக்கும் அகவிலைப்படி திருத்தம் செய்யப்படுகிறது. இது ஏஐசிபிஐ தரவுகளில் காணப்படும் வாழ்க்கை செலவை பிரதிபலிக்கிறது. ஜனவரி, ஜூன் மற்றும் ஜூலை, டிசம்பர் காலங்களுக்கான ஏஐசிபிஐ புள்ளி விவரங்களை மதிப்பாய்வு செய்த பிறகு டிஏயில் திருத்தங்களை அரசு அறிவிக்கும். 16 அக்டோபர் 2024 அன்று மத்திய அமைச்சரவை டிஏவை 3% உயர்த்தி 53% ஆகஸ்ட் உயர்த்த முடிவு செய்தது. 1 கோடிக்கும் அதிகமான ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு நிதி நிவாரணம் வழங்கியுள்ளது. அதற்கு முன்பு மார்ச் மாதத்தில் 4% உயர்வு அறிவிக்கப்பட்டது. இது 2024 ஜனவரியில் 50% ஆகஸ்ட் அதிகரிக்கும். மத்திய பொதுத்துறை ஊழியர்களுக்கு டிஏவில் சிறிய வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் அடிப்படை கொள்கை ஒன்றுதான்.